ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சித்தலைவன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, என்னுடைய சின்ன பையன் வந்து 10th கிளாஸ் படிச்சிருந்தான். அதனால் வந்து கேபிள் டிவியை கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஒரு வருஷமாக இல்லை. இப்போ தான் கேபிள் டிவிலாம் கனெக்ஷனு எல்லாம் ஒயர்லாம் எடுத்து கொடுத்துட்டு பார்த்தா ஒரு ப்ளக் பாயிண்ட் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஏன்னா ஒய்ஃபை ஒன்று, செட்டாப் பாக்ஸு, அப்புறம் டிவி ஒரு 3 சாக்கெட் தேவைப்படுது. ஆனால் அங்கே 2 சாக்கெட் தான் இருக்குது. அதனால் சரின்ட்டு இன்னொரு சாக்கெட் ரெண்டாக இருக்குது, 2 போட்டு சரி எல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு கேபிள் காரருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறமா தான் ஒரு யோசனை வந்தது. வெளியே இருக்கிறது வந்து எம்ஐ ஆண்ட்ராய்டு டிவி, உள்ளே ஒரு டிவி அதே மாதிரி இருக்குது எல்இடியை. அது வியூ ஆண்ட்ராய்டு கிடையாது. அது வந்து ஒய்ஃபைவில் அதில் கனெக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை கொண்டாந்து இங்கே கேபிள் கொடுத்துட்டு இந்த டிவியை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டோம்னா நம்ம அதில் ஒய்ஃபைவில் எது வேணால் பார்த்துக்கலாம். வெளியே கேபிள் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்போ இந்த ப்ளக் பாயிண்டெல்லாம் வந்து எல்லாத்தையுமே கழட்டுறேன். 2 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் 2 போட்டுருக்கோம், 2 சரி அப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இல்லை, அதனால் அதை போட்டேன். 3 செக்ஷன், அதாவது 3 சாக்கெட் இருக்கிற பாக்ஸ் இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். ஒன்று ஒய்ஃபைவுக்கும், ஒன்று ஜங்ஷன் பாக்ஸுக்கு, இது செட்டாப் பாக்ஸுக்கு, இன்னொன்று டிவிக்கு. அதனால் சரின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், அதையும் கழட்டிடலாம் இப்போதைக்கு, அப்புறமா ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் கழட்டுறேன். ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸாக கழட்டி அப்புறமா டிவியை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மெயின். அந்த ப்ளக்லேருந்து மேலே போச்சு, அதில் போய் 2 சாக்கெட் அதில் கொடுக்கலாம். ஸோ ஒன்றா பாக்ஸாக எல்லாத்தையும் கழட்டுறேன். அது செட்டாப் பாக்ஸு நான் ஒயரெல்லாம் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். சரி இந்த டிவியை உள்ளே போட்டுடலாம். உள்ளேன்னா இப்போ கேபிள் டிவி உள்ளே போனோன்னா அது உள்ளெல்லாம் 2 ரூமுக்கு தாண்டி போனதெல்லாம் ஹோல்ஸ் போட்டு எடுத்துன்னு போனோம். இது என்ன வெளியவே இருக்குது, எப்படி கொடுத்துடலாம். அதனால் அந்த டிவி கொண்டு இங்கே போட்டு அந்த டிவி அங்கே போட்டுடலாம் அப்படின்ற ஐடியா பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணி இப்போ எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கிறேன். நானே எலக்ட்ரிஷியனுங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் நானே பார்க்குறேன். அப்புறம் அந்த டிவி கழட்டினா கீழே வந்து லாக் ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து லாக்கை வந்து லூஸ் பண்ணி கழட்ட தான் டிவி நமக்கு கழட்ட முடியும். இல்லைன்னா டிவி நம்ம கைகளை பட்டா கூட இடிச்சிடும் இல்லைங்களா, அதனால் இப்போ முதல்ல அந்த லாக் ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு பாருங்கள், டிவி அப்படியே தூக்கிட்டு லாக் மாதிரி போட்டு உக்காந்துருக்கோம். அதை அப்படியே தூக்கணும்னா லாக் வந்துடும். அவ்வளோதான், கழட்டியாச்சு. சிம்பிள் தான். அந்த டிவி கொண்டாந்து அப்படியே மாட்ட முடியாது. ஏன்னாக்கா இதனுடைய கிளாம்பும் அதனுடைய கிளாம்பும் வந்து பிக்சட் கிளாம்ப் வந்து வேறு. அதனால் இப்போ கிளாம்பையும் நம்ம கழட்டி கொண்டு போய் அங்கே போட வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த கிளாம்பை தான் வந்து கழட்டணும். அந்த கிளாம்ப் டைப் வேறு. இப்போ இந்த கிளாம்பெல்லாம் நம்ம முதல்ல கழட்டிக்கலாம். அதெல்லாம் போல்ட் நட்டு தான் போட்டுக்கிறோம். அதனால் ஸ்பேனர் வச்சு தான் கழட்டணும். ஸ்பேனர் வச்சு எல்லாத்தையும் கழட்டிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக 4 போல்ட்டும் போட்டு டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ கழட்டிட்டு அங்கே ஸ்கொயராக ஒயிட் ஆகிறது எதுனா அப்போ கிளாம்ப் அடிச்சதுனால அது ஸ்டிக்கரை அப்போ ஒட்டும்போது அது அடியில் இருந்தது, அதனால் ஒட்டலை. இப்போ பாருங்கள், இது உள்ள டிவி, இது வியூ, இது ஆண்ட்ராய்டு டிவி கிடையாது. இப்போ இந்த டிவி வந்து கேபிள்லாம் கிடையாது, சும்மா தான் ஒரு வருஷமாக சும்மா தான் இருந்தது. ஏதாவது பென்ட்ரைவில் தான் படம் கிடையாது, எதனா காப்பி பண்ணி போட்டு டவுன்லோட் பண்ணி அதை பார்ப்போம். இப்போ இந்த டிவியே கழட்டலாம். இதுக்கும் லாக் ஸ்க்ரூ இருக்குது. அதுக்கு பாட்டத்தில் இருந்துச்சு, இதுக்கு டாப்பில் இருக்குது அந்த லாக் ஸ்க்ரூவு. 2 ஸ்க்ரூவும் கழட்டிட்டேன். இப்போ பாருங்கள், டிவி அப்படியே தூக்கணும்னா நமக்கு வந்துடும். பாருங்கள், இந்த கிளாம்பு வந்து பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதனுடைய ஸ்க்ரூவையும் எல்லாத்தையும் கழட்டிடலாம். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இந்த கிளாம்பையும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே இதில் வந்து 3 ஸ்க்ரூ தான், போல்ட்டு தான் போட்டு டைட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இது கொஞ்சம் இதில் அதனால தான் இந்த ஹோல்ஸும் அந்த ஹோல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை கழட்டிட்டு எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், கிளாம்ப் கழட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி இங்கே மாட்டிகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஹோல்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸும் செட் ஆகலை, அதனால் புதுசாக தான் ஹோல்ஸ் போட்டேன். ஹோல்ஸ் போட்டு போல்ட் நட்லாம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். லூஸ் ஆகுதான்னு நல்லா டைட்டாக இது பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் பென் ட்ரைவர்லாம் அந்த கேபிள்லாம் வந்து அப்புறமா டிவி மாட்ட மாதிரி சொல்ல முடியாது, அந்த எஸ்டிஎம் கேபிள்லாம். அதனால் முன்னாடியே கேபிள் எல்லாம் சொருவிக்கலாம். ஏன்னா அப்புறமா சொருவணுன்னா ரொம்ப கஷ்டம், கேப் இருக்காது, டிவியை தூக்கணும். அதனால் நான் ஒயரெல்லாம் சொருவிட்டு இப்போ டிவியை எடுத்து மாட்டிட்டேன். மாட்டிட்டு கரெக்டாக லாக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ ஸ்க்ரூ போகிற அடியில் இருக்குது பாருங்க. அப்படி தூக்கினாக்க வந்துடும், அப்படி இடித்தோம்னா கூட அந்த பக்கம் விழுந்துடும். அதனால் இப்போ வந்து லாக் வந்து இப்படி நவராத மாதிரி, இல்லை தூக்கினாலும் வராத மாதிரி என்ன பண்ணணும், அந்த பாட்டத்தில் ஸ்க்ரூவை டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் நல்லா பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க. டைட்டாக பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் டிவி இழுக்கிறேன் பாருங்கள், வரல பார்த்தீங்களா? பாரு எப்படி நாற்றினாலும் நான் வரல. ஃபுல் டைட்டாக நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிச்சிங்களா? அவ்வளோதான், இது போதும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒயரெல்லாம் வந்து தொங்குது இல்லை, அதெல்லாம் எடுத்துவிட்டு இப்போ டிவி வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஆன் பண்ணலாம். பாருங்கள், எம்ஐன்னு வந்துடுச்சு. இது ஆண்ட்ராய்டு டிவி இல்லைங்களா, அதனால் வந்துடுச்சு. இது ஒய்ஃபை வெளிலத்தை அப்படியே பார்த்துக்கலாம். இதுக்கு கேபிள்லாம் தேவையில்லை, ஒய்ஃபை வெளியே பார்த்துக்கலாம். பாருங்கள், ஆண்ட்ராய்டு டிவின்னு சொல்லி வந்துடுச்சுங்களா? அவ்வளோதான், இதில் எல்லாமே இருக்குது ஆப்ஷனு. அவ்வளோதான், ஓகே. நம்ம இப்போ வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு அந்த ஆங்கிள், அதாவது கிளாம்பை வந்து ஃபிட் பண்ணலாம். இதனுடைய ஸ்க்ரூவும் அது செட் ஆகாது, அதனால் இதுக்கு என்ன ஸ்க்ரூ செட் ஆகுதோ அது மாதிரி ஹோல்ஸை போட்டு இதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு, ஏன்னா இது காமிச்சின்னா வீடியோ பெரிய லாங்காக போகும், இதுவே கொஞ்சம் லாங்காக தான் வந்திருக்குது. நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டிவியை எடுத்து மாட்டிடலாம். பாருங்கள், இப்போ டிவி எடுத்து மாட்டுறேன். மாட்டிட்டு இதுக்கு ஸ்க்ரூ வந்து லாக் ஸ்க்ரூ வந்து மேலே தான் இருக்கும். இல்லை மாட்டும் போது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து போட மாட்டுங்க. மாட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டிங்கன்னா கீழே வந்ததுன்னா டிவி உடஞ்சிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக மாட்டுங்க. கிளாம்பில் மாற்றிட்டு இப்போ அந்த ஜங்ஷன் பாக்ஸை, ஏன்னா இப்போதைக்கு ரெடி பண்ண முடியல, அதனால் இப்போதைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா அது கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அதை ரெடி பண்ணி உங்களுக்கு அதை கூட வீடியோவை போடுறேன் பாருங்கள். 3+3 சாக்கெட் சுவிட்சு அப்படின்றத வீடியோவை போட்டுருக்கேன், போய் பாருங்கள். அது அப்புறமா தான் நான் ரெடி பண்ணேன். ஆனால் இது அதுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. இப்போ கேபிள் எல்லாமே கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இப்போ டிவி ஆன் பண்ணுறேன் பாருங்கள். வியூ இது வந்து ஆண்ட்ராய்டு கிடையாது, வியூ நார்மல் எல்இடி டிவி. இதில் வந்து வீடியோ வேணால் பார்த்துக்கலாம், எது வேணால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து கேபிள் பார்த்துக்கலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா கேபிள் டிவிலாம் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இன்னும் கேபிள் டிவி வந்து கனெக்ஷனை வந்து அங்கே அவங்க ரீசார்ஜ் பண்ணல. ரீசார்ஜ் பண்ண பின்னாடி தான் நமக்கு கேபிள் வந்து வரும். அது வரைக்கும் கேபிள் வராது. ஓகேங்களா? பென்ட்ரைவரில் ஏதாவது படம் இருந்தால் காப்பி பண்ணி இதில் பென்ட்ரைவர் போட்டு பார்க்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி 2 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த 2 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் 2 இருக்குது, 2 இருக்குது. எடுத்துகிட்டு நமக்கு தேவை வந்து அங்கே 3 தான். அதனால் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை நான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அங்கேயே செவத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது இப்போ டிவிக்கு மேலே வைக்கிறதுனால அப்பப்போ ஒயர் ஏதாவது பட்டுச்சுன்னா கீழே உழுது இது பண்ணுது. அதனால் மேலேயே அந்த பாக்ஸை ரெடி பண்ணிட்டேன். அது வீடியோ உங்களுக்கு போட்டுருக்கேன், போய் பாருங்கள். 3+3 3 சாக்கெட் 3 சுவிட்சு பாருங்கள். பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு பாக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். வேறு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாப் கவரை வந்து பாருங்கள், ஒயரெல்லாம் கீழே எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டாப் பாட்டம் பார்த்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி அதை வச்சு
ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், நமக்கு அங்கே வந்து 3 சாக்கெட் தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா? நம்ம 2 வச்சுருந்தோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரே இதாக முடிஞ்சு போச்சு வேலை. இப்போ ஒவ்வொரு இதாக கனெக்ஷனாக மாட்டிக்கலாம். செட்டப் பாக்ஸ் இது, டிவி இது டிவி இது அடுத்தது செட்டப் பாக்ஸ் இது பெருசாக இருக்கிறதுனால இந்த எண்டில் போட்டுக்கலாம், நடுவில் போட்டால் கொஞ்சம் இடிக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து ஒய்ஃபை இது 2 ஒன்று ஒய்ஃபைவு, ஒன்று டிவி, ஒன்று செட்டப் பாக்ஸ், 3மே போட்டாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடமும் க்ளீனாக ஃப்ரீ ஆகிடுச்சிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த 2 பாக்ஸ் இருந்துச்சு மேலே. இப்போ இந்த 2 பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரே பாக்ஸ் போட்டேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். ஆனால் எல்லோரும் பார்க்க முடியாது, எலக்ட்ரிக்கல் வேலை அனுபவம் இருக்க தான் பார்க்க முடியும். ஓகே சொந்தங்களே, உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.